ஹலோ guys, வெல்கம் பேக் டு தி சேனல் லேர்ன் சேவ் வித் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் அனலைசிஸில் இன்டர்னல் என்விரான்மெண்ட்டில் செகண்ட் பேஜ் பார்க்க போகிறோம், விச் இஸ் த தேர்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற பார்ட்ஸ் வந்து பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேவா? ஓகே, ஸோ லெட்ஸ் கண்டினியூ. சி, ஸோ இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜிக் அனலைசிஸில் இன்டர்னல் என்விரான்மெண்ட்டில் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பற்றி பார்த்தோம், கரெக்டாக. அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் டிரைவர்ஸ் பற்றி 4 டைப்ஸ் வந்து பார்த்தோம், கரெக்டாக. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே இருக்கிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பில்டிங் கோர் காம்பிடென்சி, வாட் பில்டிங் கோர் காம்பிடென்சி அண்ட் தென் ஸ்வாட் அனலைசிஸ் வி வில் டூ. அதுக்கப்புறம் ஃபைனலாக காம்படேட்டிவ் அட்வான்டேஜ். ஓகேவா? ஸோ இதான் வந்து இருக்கிறதுல ரொம்ப பெரிய டாபிக். ஸோ வில் ட்ரை டு கம்ப்ளீட் வித் இன் திஸ் வீடியோ. ஓகே கைஸ், ஸோ ஃபஸ்ட்டு பில்டிங் கோர் காம்பிடென்சி. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு காம்பிடென்சினா என்ன? ஃபஸ்ட்டு வாட் இஸ் மீன் பை காம்பிடென்சி அப்படின்னு பார்த்தோம்னா காம்பிடென்சி விச் இஸ் நத்திங் பட் இட்ஸ் த காம்பினேஷன் ஆஃப் ஸ்கில்ஸ், டெக்னாலஜிஸ், ரிசோர்ஸஸ். நம்மளுக்கு ஒரு விஷயத்தில் நிறைய நாலேஜ் இருக்கணும், ஸ்கில்ஸில் நல்லா இருக்கணும், டெக்னாலஜி ரிலேட்டடான நாலேஜ் இருக்கணும். ஓகேவா? ஸோ என்னென்ன ரிசோர்ஸஸ், என்ன ப்ராப்ளம் சால்விங் மெத்தடாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துலேயும் நம்மளுக்கு கேதராக பார்க்குறப்போ நம்மளுக்கு ஒரு டிசைரான ஒரு இமேஜ் வந்து இருக்கணும். ஸோ தட் காம்பினேஷன் இஸ் கால்டு கம்பிடென்சி ஹியர். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கில்ஸு, டெக்னாலஜி, ரிசோர்ஸஸ் இது எல்லாமே காம்பினேஷனாக ஒரு இடத்துல வந்து நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா இந்த கம்பிடென்சி வந்து சொல்கிறாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த C.K. பிரஹலாத் அப்படிங்கிறவரும் கேரி ஹேமல் அப்படிங்கிறவரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 3 ஏரியாஸ் வந்து சொல்லியிருக்காங்க டு பில்ட் அ கோர் காம்பிடென்சி. அப்படிங்கிறப்போ 3 ஏரியாஸ் வந்து சொல்கிறாங்க. C.K. பிரஹலாத் அப்படிங்கிறவரும் கேரி ஹேமலும் அப்படிங்கிறவரும் எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு கோர் காம்பிடென்சியை நம்மளால் பில்ட் பண்ண முடியும், ஒரு 3 ஏரியாஸ் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணிட்டாரு சொல்லியிருக்காரு. என்னன்னா ஃபர்ஸ்ட் திங் காம்படிட்டர் டிஃப்ரென்சியேஷன் அதை வந்து சொல்லியிருக்காரு. செகண்ட் திங் கஸ்டமர் வேல்யூ பண்ணுறது. ஓகேவா? தேர்ட் திங் அதை அப்ளிகேஷன் பண்ணணும், நம்ம மற்ற மார்க்கெட்ஸில் அதை அப்ளை பண்ணணும். இந்த 3 திங்ஸ் தான் யார் சொல்லியிருக்காங்க? C.K. பிரஹலாத் அண்ட் கேரி ஹேமல் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் காம்பிடென்சி என்னன்னு பார்த்தாச்சு. அண்ட் தென் வந்து வாட் ஆர் த 3 ஏரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ எங்கெல்லாம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேவா? ஸோ காம்படிட்டர் டிஃப்ரென்சியேஷன் பொறுத்த வரைக்கும் ஸோ என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸோ ஒரு கம்பெனி வந்து ஒரு கம்பெனியில் நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காம்படிட்டர் டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் புக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெஸ்லா வந்து எக்ஸாம்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸில் வந்து அவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது அந்த மாதிரி. ஓகேவா? அது மாதிரி கஸ்டமர் வேல்யூ அப்படிங்கிறப்போ இட்ஸ் செகண்ட் கண்டிஷன் டு மீட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ கஸ்டமர் வேல்யூவில் என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ என் கன்சியூமருக்கு அந்த ஃபண்டமெண்டல் பெனிஃபிட் போய் சேரணும், தட்ஸ் ஆல். ஓகேவா? ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட்டு மற்ற ப்ராடக்டோட டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணணும், அதான் வந்து கஸ்டமர் வேல்யூ. அண்ட் தேர்ட் திங் நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா விஷயமும். ஓகேவா? எல்லா விஷயமும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த காம்படென்சிஸ் நம்ம பார்த்துக்கிட்ட ஸ்கில்ஸு, டெக்னாலஜிஸ், ரிசோர்ஸஸ் இது எல்லாமே என்ன பண்ண போகிறோம், மற்ற மார்க்கெட்ஸில் அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் என்னன்னா க்ரைட்டீரியா. க்ரைட்டீரியாவில் என்ன சொல்லியிருக்காங்க? க்ரைட்டீரியாவில் 4 திங்ஸ். ஓகேவா? க்ரைட்டீரியாவில் 4 திங்ஸ் தே ஆர் ட்ரைங் டு சே. வாட் ஆர் த 4 திங்ஸ்? அதாவது ஒரு கோர் காம்பிடென்சி வந்து பில்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு பர்ஃபெக்டான ஒரு கோர் காம்பிடென்சி அந்த ஸ்டேஜ் அப்படிங்கிறது, கோர் காம்பிடென்சி அப்படிங்கிறது ஒரு லெவல். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கம்பெனி நம்மளுடைய என்டிட்டி, நம்மளுடைய என்டர்பிரைஸ் ஒரு கோர் காம்பிடென்சி அப்படிங்கிற ஒரு லெவல் அட்டைன் பண்ணுறதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா? 4 க்ரைட்டீரியா. ஃபர்ஸ்ட் திங் வேல்யூபிள், செகண்ட் திங் ரேரு, and then third thing costly to intimate, and fourth thing which is nothing but not substitutable. ஓகேவா? இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் வந்து அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஜஸ்ட் எ சப்ஜெக்ட். இது படிக்கிறது மூலமாக நம்மளுக்கு நிறைய நாலேஜ் வரும். நம்மளே ஒரு என்டர்பிரைஸ், நம்மளே ஒரு சின்ன ஒரு அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணால் கூட நம்ம எப்படிலாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறது இது தெரியும். ஸோ இது நீங்கள் மீனிங்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இட் வில் நாட் அட் ஆல் பி அ பர்டன் ஃபார் யூ. ஓகேவா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு வேல்யூபிள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ வேல்யூபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க என்ன சொல்ல வராங்க? இந்த க்ரைட்டீரியாவில் வேல்யூபிள் அப்படிங்கிறப்போ என்ன சொல்ல வராங்க? நம்மளுடைய ப்ராடக்ட். ஓகேவா? எக்ஸ்ப்ளாய்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. வாட் எக்ஸ்ப்ளாய்ட் ஆப்பர்ச்சுனிட்டி? நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து என்ன பண்ணணும்? எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும். இப்போ ஒரு ஃபினான்ஷியல் கம்பெனின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ நிறைய ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே எக்ஸ்ப்ளாய்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு த்ரெட்ஸுக்கும் அங்கே இடமே இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ ரைட் பீப்புள் ரைட் ஜாப், அவ்வளோதான். இதில் பொறுத்த வரைக்கும் கரெக்டான பீப்புள் கரெக்டான ஜாபில் வைக்கணும். ஓகேவா? ஸோ இதில் ஹியூமன் கேபிட்டல் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒரு
ஒரு கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், அவங்க வந்து ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஹியூமன் கேபிட்டலை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். இட்ஸ் தி திங் விச் இஸ் டெல்லிங் இன் திஸ் டாபிக். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ரேர். நம்மளுடைய ப்ராடக்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், ரேராக இருக்கணும், எங்கேயுமே கிடைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போது ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது எல்லா இடத்துலையும் கிடைச்சா எப்படி நம்மளுக்கு கூட்டம் அதிகமாக வரும்? கரெக்ட் இல்லையா அவங்க சொல்கிற பாயிண்ட்டு? ஸோ ரேராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேர், நாட் காமன், டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த காம்படிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. காஸ்ட்லி டு இன்டிமேட். அப்படியே பண்ணுறதா இருந்தாலும் நம்ம க்ரியேட் பண்ணுற ப்ராடக்ட்டு எங்கேயோ ஒரு மூலையில் எங்கேயோ ஒரு இடத்துல காஸ்ட்லியாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ தட் நம்மளுக்கு இந்த ஏரியாவில் இங்கே இருக்குது, இதை விட்டால் வேறு இடமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிறத தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற விஷயத்தை தான் என்ன சொல்ல வராங்க இங்கே, காஸ்ட்லி டு இன்டிமேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து அனபிள் டு, அது வந்து நம்ம ஈஸியாக வந்து வாங்கிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் டிஃபிகல்ட் டு இன்டிமேட். நம்மளை மாதிரியே பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு காஸ்ட்லியாக இருக்கணும். ஸோ நம்மளை மாதிரியே வந்து அவங்க என்ன பண்ணுறது, நம்மளை மாதிரியே ஒரு பொருளை தயாரிக்கிறது, இன்டிமேட் இன் த சென்ஸ் நம்மளை மாதிரியே அவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க, தயாரிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அது காஸ்ட்லியாக இருக்கணும் அவங்களுக்கு. அப்போ நம்ம அந்தளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? நெக்ஸ்ட் திங், நான் சப்ஸ்டிடியூபிள். வாட் நான் சப்ஸ்டிடியூபிள்? நான் சப்ஸ்டிடியூபிள் இன் த சென்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு நிகராக எதுவுமே இருக்கக்கூடாது. அவ்வளோதான். நம்ம தயார் பண்ணுற ப்ராடக்டா, நம்ம கொடுக்குற சர்வீஸா, நம்மளுக்கு நிகராக எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நாட் ஈக்குவலண்ட்டாக இருக்கணும். ஸோ நாட் ரேர். அதாவது இங்கே ரேரில் சொல்ல வர பாயிண்ட் தான் இங்கேயும் வந்து சொல்ல வராங்க. சரியா? ஓகே. திஸ் இஸ் திங்ஸ் விச் கவர்டு in the building and core competencies. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் SWOT analysis. வாட் SWOT analysis? ஸோ SWOT analysisல என்ன சொல்கிறாங்க, நம்ம ஆல்ரெடி இது பார்த்துருக்கோம். ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஸ்ட்ரென்த், வீக்னஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ். ஸோ இதில் வந்து என்ன சொல்ல வராங்க, இட் இஸ் ஆல்சோ மேட்ரிக் லைக் ஸ்ட்ரக்சர் ஒன்லி. இப்போ பாருங்கள் என்ன சொல்ல வராங்க இங்கே SWOT அனலைசிஸில். நம்மளுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ எக்ஸ்டர்னல், அதாவது நம்ம எப்போனா ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்ட்ராட்டஜிக் அனலைசிஸ் பார்க்குறப்பயே எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல்னு தெரியும். கரெக்டாக எக்ஸ்டர்னலில் தான் என்ன இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸ் எல்லாமே இருக்கும். கரெக்டாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸ் எல்லாமே எதில் இருக்கும், எக்ஸ்டர்னலில் இருக்கும். இன்டர்னலில் என்ன இருந்துச்சு, ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் என்ன சொல்கிறாங்க, விச் இஸ் அவுட் சைட் த என்டிட்டி, விச் இஸ் அவுட் சைட் த என்டர்பிரைஸ். இன்டர்னல் என்ன சொல்கிறாங்க, விச் இஸ் இன்சைட் த என்டிட்டி, விச் இஸ் இன்சைட் த என்டர்பிரைஸ் ஆர் எனி திங் ஆர்கனைசேஷன். ஓகே. ஓகே. இப்போ என்ன அவங்க சொல்ல வராங்க இறுதியா அப்படின்னா, இந்த இடத்துல அவங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்னன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணணும், பிரிக்கணும். ஓகேவா? அண்ட் தென் அவங்களுடைய என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்னென்ன த்ரெட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு பிரிக்கணும். ஹியர் நம்ம எக்ஸாம்பிள் புக்கில் பார்த்தோன்னா ஸ்ட்ரென்த் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வச்சுருக்காங்க, பிராண்ட் இருக்குது, நல்ல ஒரு லாங் வேல்யூ இருக்குது அவங்க ப்ராடக்ட் இருந்தால் அது எல்லாமே ஸ்ட்ரென்த்து. வீக்னஸ்னால் நம்ம ஓல்டு மெத்தட் ஃபாலோ பண்ணியிருந்திருப்போம், ஆட்டோமேட்டட் மிஷின் இல்லாமல் இருக்கும். ஓகேவா? ஃப்ரெண்ட்லி ஒர்க்கர்ஸ் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ தீஸ் திங்ஸ் வில் கம்ஸ் அண்டர் த வீக்னஸ் கேட்டகரி. ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து என்னது, வேறு என்ன இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ். வேறு என்னெல்லாம் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஏதாவது ஸ்டார்ட் அப் இருந்தால் நம்ம போய் லிங்க் பண்ணணும், நம்ம போய் ட்ரைஅப் பண்ணணும். ஸோ தட் அவங்க நல்லா வந்தால் நம்மளுக்கு அது ப்ராஃபிட் தானே. ஓகே. ஸோ அந்த டெக்னாலஜிக்கல் அது வந்து நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். நம்ம அதை பயன்படுத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே தான் வர பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. வாட் ஆர் த த்ரெட்ஸ் ஹியர்? ஏஐ ஒரு மோசமான ஒரு விஷயம், பட் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் நம்ம இப்போ படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, நிறைய ஒர்க் முடிச்சு கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? பட் ஃப்யூச்சரில் ஒரு சின்ன சின்ன எம்ப்ளாய்மெண்ட் கூட இதனால பாதிக்கப்படுது. ஓகேவா? ஒரு நார்மலான ஒரு ஜாப் என்ன எடுத்துக்கிட்டாலும் நம்ம போயிட்டு ஏஐயில் போய் சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி கம்மிங். கரெக்டாக? அப்போது என்ன நம்ம போயிட்டு அதுக்கிட்ட எதிர்பார்த்தாலும் கிடைக்கிது. ஓகேவா? அப்போது அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் ஃப்யூச்சரில் இன்னும் நிறையா கூட வரலாம். மிஷின் லேர்னிங், வாட் திங் தட் ஆல். ஓகே. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பயமாக இருக்குது. ஃப்யூச்சரில் யாருக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டே இருக்காதுங்கிற நிலமை கூட வரலாம். ஓகேவா? ஸோ அது எல்லாமே வந்து என்னது, த்ரெட்ஸ் தான். ஓகேவா? ஓகே. ஸோ தீஸ் அண்ட் ஆல் ஹார்ம்ஃபுல் அண்ட் தீஸ் அண்ட் ஆல் ஹெல்ப்ஃபுல். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து என்ன பண்ணணும், நம்ம SWOT அனலைசிஸ் பண்ணணும். ஸோ என்ன சொல்ல வராங்க, SWOT அனலைசிஸ் நம்ம இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சரில் அவங்க சொல்ல வராங்க. சரியா? Okay, so we have completed building core competency and we have completed SWOT analysis. The final topic, which is competitive advantage. What? Competitive advantage. Okay, so in the competitive advantage la nama enna nalla paapom appadina, so first thing, sustainability of the competitive advantage வந்து பார்ப்போம். ஓகேவா? என்ன பார்ப்போம், sustainability of competitive advantage வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் மைக்கேல் போர்ட்டர்ஸ் ஜெனரிக் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து இருக்கிறதுலே ஒரு லார்ஜான டாபிக்னு சொல்லலாம். ஓகே. ஸோ லெட்ஸ் see. So first, sustainability of competitive advantage.
என்ன ஃபஸ்ட்டு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்னா என்னது? நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் ஒரு லெசனில் வந்து நான் சொன்னேன். காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இஸ் நத்திங் பட் இட்ஸ் த வேல்யூ விச் இஸ் கிரியேட்டட் பை த கஸ்டமர், தட்ஸ் ஆல். ஓகேவா? அது ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா அந்த கஸ்டமரு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓ இந்த கடையா நல்லா இருக்கும்ப்பா வாங்க போகலாம், கண்டிப்பாக இதில் நல்லாயிருக்கும், ஒர்த்து தான், இங்கே நம்ம போகிறது ஒர்த்து தான் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. தட்ஸ் த திங். அங்கே பிடிச்சிட்டோம் நம்ம அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் என்னது காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். அது ஒரு வேல்யூ விச் இஸ் கிரியேட்டட் பை த கஸ்டமர், தட்ஸ் ஆல். ஓகேவா? ஓகே. ஸோ அதுதான் யார் சொல்ல வராங்க அப்படின்னா ஜாக் ஏஞ்சல்ஸ். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால நான் எழுதிக்கிட்டேன். நம்மளுக்கு ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இல்லைன்னா நம்ம கம்பீட் பண்ணுறதுக்கு தகுதியே இல்லைன்னு அர்த்தம். ஸோ நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிரியேட் ஆகுறனால தானே நம்ம வந்து எல்லோரும் போட்டிடுறாங்க. அப்போது நம்மளுக்கு ஒரு வேல்யூவே இல்லைன்னா போட்டிடுறதே வேஸ்ட்டு தானே. அதுதான் அவர் அழகாக சொல்லியிருந்தாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகேவா? ஸோ எந்த ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும், எந்த ஒரு சர்வீஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணணும்னு நினச்சாலும் நம்மளுக்கு ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த இடத்துல காம்படிஷனே வரும். ஓகேவா? ஸோ காம்படிஷன் வருது அப்படின்னு சொல்லி பயப்படவும் கூடாது. ஓகேவா? அப்போ காம்படிஷன் வராதுன்னா ஏன்? அப்போ நம்மள்ட்ட ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்குது, அதனால தான் காம்படிஷன் வந்து வருது. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு அதை எப்படி தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் சஸ்டெயினபிலிட்டி, தட்ஸ் ஆல். ஓகே, சஸ்டெயினபிலிட்டி ஆஃப் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். ஸோ இதில் என்ன, அதை எப்படி தக்க வச்சுக்கணும், தட்ஸ் ஆல். ஓகேவா? ஸோ எப்படின்னா டேட்டா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சஸ்டெயினபிலிட்டி எப்படி தக்க வச்சுக்கணும்? டேட்டா மூலமாக தக்க வச்சுக்கணும். எப்படி? டியூரபிலிட்டி, இமிட்டபிலிட்டி, ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி அண்ட் தென் அப்ராப்ரியபிலிட்டி. ஓகேவா? டியூரபிலிட்டி இன் த சென்ஸ் நம்ம கொடுக்குற சர்வீஸோ ப்ராடக்ட்டோ இட் ஷுட் பி ஃபார் த லாங் லைஃப், தட்ஸ் ஆல். ஓகேவா? பீரியடு ஹை டியூரபிள், அவ்வளோதான். இமிட்டபிலிட்டி அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சாரி காய்ஸ், நான் இந்த இடத்துல மட்டும் மீனிங் வந்து மாற்றி எழுதியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் நோட் இட். ஓகே. ஸோ இமிட்டபிலிட்டி அப்படிங்கிறப்போ நம்மள மாதிரி விஷயம் வந்து எங்கேயுமே வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கணும். அண்ட் தென் ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி, இட் ஷுட் பி ஈஸி டு ட்ரான்ஸ்ஃபர், தட்ஸ் ஆல். ஓகேவா? ஸோ நம்ம தயார் பண்ணுற ப்ராடக்ட் ஐயோ இதை தூக்கிட்டு போகணுமா, இதுக்கு வாங்காமலே போயிடலாமே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அது வந்து நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். அப்போ தான் வந்து நிறைய பேர் வருவாங்க. அண்ட் தென் அப்ராப்ரியேட்டிவிட்டி. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அதுலேருந்து அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் வரணும், தட்ஸ் ஆல். ஸோ நிறைய ரிட்டர்ன்ஸ் வந்து வரணும், அவ்வளோதான். ஓகேவா? ஓகே. ஸோ இதான் என்னது appropriability. So these are the things which will be comes under the characteristics which helps in the sustainability of the competitive advantage. Okay, so in the keywords mattum ஞாபகம் வச்சுக்கோங்க. It's enough, totally it's enough. Okay. Next, Michael Porter generic strategy. Okay, Michael Porter's generic strategy. I think so we can cover this in the next video. Okay guys, so okay, we will see in the next video. Until then, this is Shweta signing off. If you have any doubt, just raise the comment. Okay guys, thank you.